சார், மேசராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும்? மேஷராசி நண்பர்களுக்கு இந்த 2026 பராபவ ஆண்டுன்னு சொல்லுவோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே இந்த படையப்பா படத்துல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்லருந்து வெளிய தள்ளிருவாங்க அவங்கள. தள்னதுக்கப்புறம் என்னடா பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி அவங்க அப்பா காலத்துல ஒரு சின்ன ஒரு லேண்ட் வாங்கி குடுத்துருப்பாரு. அத சும்மா எடுத்து தோண்டுனோனே ஃபுல்லா கிரானைட் குவாரியாமா. அந்த மாரி மேஷராசி நண்பர்களுக்கு வீடு, நிலம், வாசல், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அபரிவிதமான லாபத்த கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த பராபவ ஆண்டு. ஏன்னா கேந்திரங்கள்ல ரொம்ப முக்கியமான ஸ்தானம்ங்கிறது 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துல எப்பல்லாம் குரு வந்து உட்காராரோ, திரிகோணத்துல சனி அமையுதோ, எல்லாருமே மேஷத்துல பிறந்த அத்தனை பேருமே படையப்பா மாரி லைஃப்ல மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிலம் வாங்கினாலும் சரி, அது ஒரு பெரிய யோகமான நிலமா இருக்கும். வீடு கட்டினாலும் சரி, அங்க போனதுக்கப்புறம் வீட்ல பல பேருக்கு திருமணம் ஆகும். நெறைய பேருக்கு நிச்சயார்த்தம் ஆகும். பசங்க படிக்கலன்னு சொன்னாலும் கூட, அந்த வீட்டுக்குள்ள போனோம்னா குழந்தைகள் நல்லா படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. மெயினா பாருங்க, நார்த் ஈஸ்ட் கார்னர் நம்ம மேஷராசி நண்பர்களுக்கு ரொம்ப ஆஸ்பீஷியஸா இருக்கும். விசேஷமான பலன வந்து குடுக்கும். இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்லயே இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சுரும். அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு திருமண பிராப்தம் ஏற்படும். நெறைய பேருக்கு கல்யாணம் ஆகும். பஞ்சமஸ்தானத்துக்கு குரு வந்து கேது கனெக்ட் ஆகும்போது, பூர்வீக நிலம், பூர்வீக இடம், பூர்வீக கோவில் அந்த மாரி இடங்கள்ல போய் நம்ம கல்யாணம் பண்றது. நெறைய பேருக்கு மொட்டை போடுறது. குழந்தை பிறந்தும் அந்த குழந்தைக்கு வந்து மொட்டை போடுறது. இதெல்லாம் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. இந்த 4 மாதத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பராபவ ஆண்டு உண்மையாவே வந்து மேஷத்துக்கு ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லலாம்.